கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா மாறி வரும் மதிப்பீட்டு நடைமுறைகள் இந்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாறி வரும் மதிப்பீட்டு நடைமுறைகள்ல மொத்தம் 5 நடைமுறைகள் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 நம்ம பார்த்துட்டோம். அதாவது மதிப்பீடுகளில் அறிவு கட்டமைப்பு அணுகுமுறை, 2 வந்து தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடும் பயன்படுத்தப்படல். இந்த 3வது இருக்கு பாத்தீங்களா, மாணவர்களது பன்முக முன்னேற்றத்தை மதிப்பிடலில் பல்வேறு உத்திகளை கையாளுதல். இந்த 3வது தலைப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த 3வது தலைப்பு வந்து மாணவர்களது பன்முக முன்னேற்றத்தை மதிப்பிடுதலில் பல்வேறு உத்திகளை கையாளுதல். இதுல வந்து 3 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். செயல் திட்டங்கள், கருத்தரங்குகள், ஒப்படைப்புகள், இந்த 3 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுல லாஸ்ட் கிளாஸ்ல அந்த செயல் திட்டங்கள் அப்படின்றத பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து இந்த கருத்தரங்குகள் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கருத்தரங்குகள் அடுத்துக்கு இந்த ஒப்படைப்புகள் 2 ஈஸியா இருக்கும். இதை நான் சொல்லும் போது இந்த கிளாஸை கவனிச்சிட்டிங்கன்னா நான் சொல்றதை வச்சு நீங்க எக்ஸாம்க்கு எழுதிடலாம். இந்த கொஸ்டினை நீங்க 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணாவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த கருத்தரங்குகள் பற்றி நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கருத்தரங்குகள் அப்படின்றதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கருத்தரங்குல என்னென்ன தலைப்புகள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாருங்க, கருத்தரங்கம் என்பதன் விளக்கம். இது ஒன்று ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். செகண்ட் வந்து பள்ளி அளவில் கருத்தரங்க முறை கற்பித்தலை செயல்படுத்துதல். இது செகண்ட் பார்க்க போறோம். 3 வந்து கருத்தரங்கு முறை கற்பித்தலின் நிறைகள் பார்க்க போறோம். 4 கருத்தரங்கு முறை கற்பித்தலின் குறைகள் பார்க்க போறோம். 5 வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்தரங்க முறை கற்பித்தலின் குறைகள். இந்த 5 மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த 4 மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, கருத்தரங்கம் என்பதன் விளக்கம். கருத்தரங்கம் அப்படின்னா என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, கருத்தரங்கம் என்பது ஒரு தலைப்பு குறித்து ஒரே ஒரு தலைப்பு ஒரு ஆளு அப்படியா இருக்கலாம், அல்லது பல தலைப்புகளில் பலரோ விரிவுரை ஆற்றுதல், சொற்பொழிவாற்றுதல் தான் இத கருத்தரங்குகள். நீங்க எல்லாரும் செமினார் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அதான் கருத்தரங்குகள் என்பது ஒரு தலைப்பு குறித்து ஒருவரோ பல தலைப்புகளில் பலரோ விரிவுரை ஆற்றுதல் முறைதான் இந்த கருத்தரங்குகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி சார், அந்த கருத்தரங்குகள் எதுல அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உயர்கல்வி முறையில் இம்முறை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக அளவில் ஆய்வு மாணவர்கள் தமது கட்டுரையை சமர்ப்பித்து, அந்த ஆய்வு பண்ணியிருப்பாங்களா அந்த கட்டுரையை சமர்ப்பித்து அதை பத்தி அவங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுவாங்க, அந்த செமினார்ல பேசுவாங்க. அதான் சமர்ப்பித்து அதன் முக்கிய அம்சங்களான அந்த கட்டுரையோட முக்கிய அம்சங்கள், அதோடைய நோக்கம், அது செயல்படும் புலம், அதோடைய முக்கியத்துவங்கள், அதோடைய நன்மைகள், வரம்புகள் போன்றவை குறித்து விரிவாக பேசுவாங்க. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கருத்தரங்கம் சொல்லுவாங்க. அப்படி பேசும்போது பாருங்க, அந்த கருத்தரங்குல பொதுவாக எத்தனை பேர் இருக்கலாம்? பொதுவாக கருத்தரங்கில் வந்து 10 முதல் 50 பேர் வரை பங்கேற்கலாம். சரிங்களா? சரி, அந்த கருத்தரங்கத்தோட தலைவராக யார் இருப்பாரு? கருத்தரங்கின் தலைவராக ஒரு வல்லுநர், பல்கலைக்கழக பேராசிரியர் அல்லது ஆய்வுக்கு வழிகாட்டுவோர் பங்கேற்பார். அது தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த கருத்தரங்கில் விரிவான விளக்கம் அளிக்கும் போது, அந்த கட்டுரை ரெடி பண்ணார்ல அவர் விரிவான விளக்கம் அளிக்கும் போது கருத்தரங்க பார்வையாளர்கள் அதை உன்னிப்பாக கேட்டு அவர் பேசி முடித்த பின்பு தனது ஐயங்களை எழுப்பி, அவர் பேசலாம் முடிச்ச பிறகு அவர் சொற்பொழிவு வந்து என்னென்ன சந்தேகங்களா இருக்கோ தன்னுடைய ஐயங்களா எழுப்பி பேசியவரோட வந்து அதை கட்டுரை சமர்ப்பித்தார்கள் அவற்றுக்கு உரிய பதிலை பெற்றிட முடியும். அளிக்கப்படும் பதில்கள் குறித்து பார்வையாளர்கள் தமது கருத்துக்களை கூறிடலாம். அவர் சொன்ன பதில இருந்து நமக்கு திருப்தி இருக்கா, இல்லை இன்னும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கருத்தையும் சொல்லலாம். கருத்தரங்க தலைவரும் தனது விளக்கத்தை அளித்திடலாம். இதுதான் கருத்தரங்குகள். அப்ப கருத்தரங்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம்னா, ஒரு தலைப்பு ஒருவரோ இல்ல பல தலைப்புகளில் பலரோ விரிவுரையாற்றலாம், அந்த ஃபர்ஸ்ட் வரணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது உயர்கல்வி முறையில பயன்படுத்தப்படுது. அது குறிப்பா பல்கலைக்கழக அளவில் ஆய்வு மாணவர்கள் தனது கட்டுரை சமர்ப்புக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டேன். அவர் என்ன முக்கியத்துவம் எதை சொற்பொழிவு ஆற்றணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆய்வு கட்டுரையுடைய நோக்கம், அந்த ஆய்வு கட்டுரையுடைய செயல்படும் புலம், அந்த ஆய்வு கட்டுரையுடைய முக்கியத்துவம், அந்த ஆய்வு கட்டுரையுடைய நன்மைகள், அதோடைய வரம்புகள் பத்தி அவர் பேசுவாரு.
அடுத்து இந்த அரங்கில் எத்தனை பேர் கலந்துக்கலாம்? பொதுவாக அரங்கில் வந்து 10 முதல் 50 பேர் வரை கலந்துக்கலாம். சரிங்களா? அவருடைய தலைவராக யார் இருப்பாரு? பல்கலைக்கழக பேராசிரியர் அல்லது அந்த ஆய்வுக்கு வழிகாட்டுவது தலைவராக இருப்பார். இப்போ இந்த எழுதிடலாம் ஈஸியாகவும். சரி, ரைட், ஓகே. இப்போதான் முக்கியமான விஷயம் வரும். பள்ளி அளவில் இந்த கருத்தரங்கு முறை கற்பித்தலை செயல்படுத்துதல். பள்ளி அரங்கில் இந்த கருத்தரங்கு முறையை செயல்படுத்தணும்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க, இந்த 10 பாயிண்ட் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது பள்ளி அளவில் பல தலைப்புகளை கற்பிக்க பொருத்தமான முறையாகும். இது பள்ளி அளவில் பல தலைப்புகளை கற்பிக்கலாம். செகண்ட் ஒன்று, இது பெரும்பாலும் தனியாக பயன்படுத்தப்படும். அதாவது பிற கற்பித்தல் உத்திகளை இம்முறையில் தனியாக பயன்படுத்தினா ஒரு டாபிக் கொடுத்து ஒரு வாரம் டைம் கொடுத்துருவாரு, இதை வந்து நீ தான் கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுதான், இது வந்து தனியா இருக்கும், இது வந்து கற்பித்தலோட சேர்ந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, பாட புத்தகங்களில் உள்ள தலைப்புகள் எளிமையானவே இருக்கும்போது அந்த எளிமையான பாடப்பகுதியை ஆசிரியர் ஒவ்வொரு மாணவனையும் ஒரு தலைப்பு பற்றி எழுதி வர செய்து அதனை வகுப்பில் படித்து காட்ட செய்வார். நாலாவது பாருங்க, ஒருவர் பின் ஒருவராக ஒவ்வொரு மாணவரும் அவரவர் எழுதிய கருத்துக்களை படிக்கலாம். அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க, ஒருவர் படித்து முடித்தவுடன் மாணவர்கள் அது குறித்த கேள்விகளையும் ஐயங்களையும் கேட்கலாம். 6 பாருங்க, தயார் செய்து படித்த மாணவர் இவற்றுக்கு பதிலளித்திடுவார். 7 பாருங்க, ஆசிரியர் இதற்கு தலைவராக இருப்பார். 8, இதில் வகுப்பு உறுப்பினர்கள் எண்ணிக்கை 20 முதல் 25 வரை இருக்கலாம். 9 பாருங்க, வகுப்பு ஆசிரியரே பாட வல்லுநராகவும் செயல்படுவார். 10வது பாருங்க, கருத்தரங்கு முறையில் அறிவுப்புல உயர் நோக்கங்களான பகுத்தறிதல், தொகுத்தறிதல், ஒருங்கிணைத்தல், மதிப்பிடுதல் ஆகியவை அடையப்பெற வாய்ப்புண்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஈஸியாக எழுதலாம். அடுத்து 3வது தலைப்பு பாருங்க, இந்த கருத்தரங்கு கற்பித்தல் முறையினால என்ன சார் நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, மாணவர்கள் அதிக புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்குவாங்க. ஒரு டாபிக்கை கொடுத்து நம்ம செமினாருக்கு சொல்லும்போது அது சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் தேட ஆரம்பிப்பான். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, மாணவர்கள் பலதரப்பட்ட மூலங்களிலிருந்து பொருத்தமான தகவல்களை திரட்டும் திறனை வளர்த்துக்குவாங்க. நிறைய புத்தகத்தை படிச்சு நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாரு. மூணாவது பாருங்க, மாணவர்களிடம் காணப்படும் கூச்சம் விளக்கப்பட்டு வகுப்பில் பொருத்தமான கருத்துக்களை கோர்வையாக சரளமாக மொழி நடையில் வழங்கிடும் ஆற்றல் பெருகிடும். 4வது பாயிண்ட் பாருங்க, மாணவர்களின் பங்கேற்பு திறன் வளரும். 5வது பாயிண்ட் பாருங்க, பிற மாணவர்களை தைரியமாக எதிர்கொண்டு அவர்கள் கேட்கும் வினாக்களுக்கு பதிலளிக்கும் திறன் ஏற்படுகிறது. அடுத்து இந்த கருத்தரங்கு முறை கற்பித்தலின் குறைகள் பாருங்க. 1, இது அதிக நேரம், அதிக இடம் மற்றும் நபர்கள் தேவைப்படும் ஒரு முறையாகும். இது ஒரு குறைன்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, சில சமயங்களில் ஒரு சில மாணவர்கள் மட்டும் இதில் பங்கு செமினார் யாரும் எடுக்க போறாங்க கூச்சப்பட்டு, யாரும் ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க. அதை சொல்றாங்க. பெரும்பாலான மாணவர்கள் முறையாக ஆயத்தம் செய்திட இயலாததால் அவர்களால் கருத்தரங்களில் கலந்து கொள்ள முடிவதில்லை. அப்படியே கலந்து கொண்டாலும் அவர்கள் ஆற்றிடும் விரிவுரை, சமர்ப்பிக்கும் கட்டுரை சிறப்புடன் அமையாது. ஒரு கடமைக்குன்னு செஞ்சிருவாங்க. 3rd பாயிண்ட் பாருங்க, இதனை உயர்கல்வி நிலையிலே பயன்படுத்திட முடியும். 4th பாருங்க, ஏனெனில் மாணவர்கள் மனமுதிர்ச்சி பெற்று சுயமாக தகவல்களை சேகரித்து பகுத்தாய்ந்து ஒழுங்குற அமைத்திடும் திறன் பெற்றிருத்தல் இம்முறையில் அவசியமாகுது. இதை கரெக்டாக பண்ணணும். ஆனால் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் மார்க். சரிங்களா? லாஸ்டா பாருங்க, 5th பாயிண்ட் பாருங்க, கருத்தரங்க தலைவர் திறமையானவராக இருத்தல் வேண்டும். இல்லையெனில் கருத்தரங்கம் வினாவிடை நிகழ்ச்சியாகவோ விரிவுரையாகவோ மாற வாய்ப்புண்டு. சரிங்களா? அடுத்து இன்னொரு தலைப்பு பாருங்க, மாணவர்கள் கருத்தரங்கில் பங்கு பெறுதலை மதிப்பிடுதல். இது எப்படி சார் மாணவர்கள் கருத்தரங்கில் மதிப்பிட முடியும்? இதுல வந்து 6 பாயிண்ட் இருக்கு. 1 பாருங்க, மாணவர் அளித்த உரையில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள், அவற்றை பற்றி அளித்த விளக்கங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் கருவிகளின் பொருத்தப்பாடு. எப்படி அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினாரு, எப்படி தன்னுடைய விளக்கங்களை கொடுத்தாரு, எந்தெந்த கருத்துக்களை எல்லாம் பொருத்தப்பாடு கொடுத்தாரு, இதை வச்சு அவங்களுக்கு மார்க் கொடுக்கறது. 2வது பாருங்க, மாணவரது தகவல் சேகரிக்கும் திறன், எத்தனை தகவல் அவர் சேகரிச்சிருக்காரு. 3வது பாருங்க, மாணவரது தகவல் தொடர்பு திறன், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அதை பார்த்துக்கலாம். 4th பாருங்க, மாணவர் தனது உரையின் போது பயன்படுத்திய தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் எப்படி இருக்கு அதை பார்த்துக்கலாம். 5, பார்வையாளர்கள் ஐயங்களை தீர்ப்பதில் சிறப்பாக செயல்படுதல். 6, கருத்தரங்கில் பார்வையாளர்கள் பங்கேற்கும் போது கருத்தரங்கின் இறுதியில் பொருத்தமான வினாக்கள் எழுப்பி விளக்கம் பெறுதல். இதை வச்சு அந்த மாணவர்களை வைக்கலாம். இப்போ இந்த கருத்தரங்களை நீங்க ஈஸியாக எழுதலாமா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.